நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களின் நிலை என்ன என்பதை உணர்த்த முயல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது. உதாரணத்திற்கு கடந்த 4 மாதங்களில் நடந்த சில சம்பவங்களை மட்டும் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சோமநாதபுரம் காவல் நிலையத்துக்குள் புகுந்த விசிக மாவட்ட நிர்வாகி பெண் உதவி ஆய்வாளர் பிரணீதாவை தாக்கியதாக புகார் எழுந்தது. சென்னை வேளச்சேரியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்ற விழாவில் காவலர் காமராஜை மதுபோதையில் இருந்த திமுகவினர் தாக்கினர். சென்னை எழும்பூர் ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் மீது தாக்குதல் நடத்தியதாக ஆயுதப்படை காவலர்கள் 3 பேர் சிக்கினர். மதுரை அருகே ஈச்சனேரியில் காவலர் மலையரசன் என்பவர் எரித்து கொலை செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தலைமை காவலர் முத்துக்குமார் கஞ்சா வியாபாரியால் அடித்து கொலை செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் கம்பத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் சீருடையில் இருந்த பெண் தலைமை காவலர் அரிவாளால் வெட்டப்பட்டார். சென்னை சேப்பாக்கத்தில் காவலர் ஒருவரை திமுக வட்ட செயலாளர் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்ற காட்சிகள் வெளியானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மதுபோதையில் பெண்களிடம் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் தட்டி கேட்ட காவலர் மீது தாக்குதல் நடத்தினார். கள்ளக்குறிச்சி அருகே பெண் காவல் உதவி ஆய்வாளரை 2 இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டிய சம்பவம் நடந்தது. தாம்பரத்தில் காவல் ஆணையர் அலுவலக பெண் காவலரிடமே மர்ம நபர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் நடந்தது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றும் 25 வயதான பெண் காவலருக்கு பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பாலியல் தொல்லை நடந்ததாக புகார் எழுந்தது. திருச்சியில் இருப்பு பாதை காவல் நிலைய பெண் காவலர் ஒருவர் தன்னிடம் உயர் அதிகாரிகள் பாலியல் ரீதியாக பேசி துன்புறுத்தியதாக ராஜினாமா கடிதம் கொடுத்தார். இப்படி காவல்துறைக்கே பாதுகாப்பில்லாத சூழலில் தமிழ்நாடு இருக்கும் போது சட்டம் ஒழுங்கு நன்றாக இருப்பதாக ஸ்டாலின் மாடல் அரசால் எப்படிதான் பேச முடிகிறதோ தெரியவில்லை. விளம்பர பிரியர்களுக்கு வெட்கமில்லை, கூட்டணியில் இருப்பவர்களுக்கு கூச்சமில்லை.